அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கும் வழக்கை அபராதத்தோடு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் தமிழக அரசின் பதில் மனுவை அபராதத்தோடு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் கோரியிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனைக்காக வாரண்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தனது பதிலில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையிட வாய்ப்பு இருந்தும் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு என்றும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, அந்த டாஸ்மாக் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்கு இன்றைக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். என்னென்ன விஷயங்களை அதுல அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள்? என்ன கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க? அதாவது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6 முதல் 8ஆம் தேதி வரை 3 நாள் நடைபெற்ற சோதனை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது தங்களை சித்திரவதை செய்தார்கள், அத்துமீறி நடந்து கொண்டார்கள் என்று அமலாக்கத்துறை மீது குற்றச்சாட்டி, அதேபோல் அமலாக்கத்துறை சார்பில் எடுக்கும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவானது ஏற்கனவே வேறு நீதிபதிகள் முன்பு நடைபெற்றது. பின்னர் நீதிபதி விலக்கிக் கொண்டார்கள். இதனையடுத்து அடுத்த நீதிபதி விசாரிக்க வந்தது. குறிப்பாக இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். சுப்பிரமணியம் ராஜசேகரன் விசாரிக்க வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 47 பக்கங்கள் கொண்ட பதில் மனுவில் அதாவது அமலாக்கத்துறையுடைய சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் முன்கூட்டியே தமிழக அரசு தாக்கல் செய்வதாகவும் இந்த வழக்கை விசாரணைக்கு உகந்ததில்லை என்று தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் சோதனை நடத்துவதற்கான வாரண்டை காட்டி வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்றதாக தமிழக அரசு கூறிய குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை மறுத்துள்ளது. சோதனைக்காக வாரண்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையிடும் மாற்று வாய்ப்பு உள்ளபோது அதை அணுகி நிவாரணம் கோராமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு என்றும் கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் நடந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் மட்டுமே சோதனை நடத்தியதாகவும் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் சோதனை நடத்தவில்லை என்றும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. சோதனையின் போது அதிகாரிகள் உணவருந்த ஓய்வெடுக்க அனுமதி வழங்கிய பிறகே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகளின் சுதந்திரத்தை மீறியதாக டாஸ்மாக் நிர்வாகம் வழக்கு தொடர முடியாது என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் வழக்கு தொடர முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெண் அதிகாரிகள் பாதுகாப்பான முறையில் தான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களை சேகரிக்க மட்டுமே அவர்களுடைய மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சட்டப்பூர்வமான சோதனையை முடக்கும் நோக்கில் சட்டவிரோதமாக சிறைப்பிடித்ததாக துன்புறுத்தியதாகவும் கூறிய குற்றச்சாட்டை தமிழக அரசு கூறிய குற்றச்சாட்டை மறுப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்த இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை சார்பில் கேட்டுள்ளனர். அமலாக்கத்துறையினுடைய பதில் மனுல என்னென்ன விஷயங்கள் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீதிபதிகள் ஏதேனும் இதற்கு கருத்து கூறியிருக்கிறார்களா, பரிந்துரைத்திருக்கிறார்களா? அது குறித்த விவரம் இருக்கா? நீதிபதிகள் அதாவது எஸ். முன்பு விசாரிக்க வந்தபோது நீதிபதி தெரிவித்தார்கள். அதாவது 61 மணி நேரம் சோதனை நடைபெற்றதாக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமன் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் ஏன் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது என்ற ஒரு நிலையில் அதிகாரிகள் சோதனை போடக்கூடாதா, இது போன்ற சோதனைகளை தமிழக அரசு நடத்தவில்லையா என்னும் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து நீங்கள் உங்கள் தரப்பில் பதில் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த அமலாக்கத்துறை கூறிய குற்றச்சாட்டு அனைத்தையும் மறுத்துள்ளது. இதற்கு தமிழக சார்பில் வரும் 8ஆம் தேதி விரிவான பதில் மனு 7ஆம் தேதி தாக்கல் செய்துவார்கள். 8ஆம் தேதி வழக்கு விசாரணை போது இந்த மனு என்ன தமிழக அரசு தெரிவிக்கப் போகிறது என்பதை பொறுத்து இந்த வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.